வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, கேஸ் சிலிண்டர் புக் பண்றது தான். ஏன் இது இப்ப இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு நம்ம விளக்கமா பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்த ஒரு விஷயம் இப்போ பெரிய தலைவலியா மாறிடுச்சு இல்லையா? மிஸ்டு கால் கொடுத்த வேலை செய்ய மாட்டேங்குது. ஆபீஸ்க்கு போனா சரியான பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா கவலையே படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு ஏகப்பட்ட தீர்வுகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். நாடு முழுசும் சில புது ரூல்ஸ் வந்திருக்கு. அதுதான் இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம். வாங்க அது என்னன்னு பாத்துடலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி முதல்ல நாடு முழுசும் ஒரு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலிண்டர் புக் பண்ணா அடுத்த 25 நாளைக்கு புக் பண்ண முடியாது. இது போக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறதால வீட்டுக்கு வர சிலிண்டர் லேட் ஆகுது. சரி, மிஸ்டு கால் கொடுத்து புக் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பல சமயம் வேலை செய்யறதில்ல. அதனால நாம வேற வழிகளை தேடிதான் ஆகணும். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். ஒரு வழி வேலை செய்யலனா என்ன, இன்னும் நிறைய சூப்பரான வழிகள் இருக்கு. இண்டேன், ஹெச்பி, பாரத் கேஸ்னு ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்னென்ன மாற்று வழிகள் இருக்குன்னு நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்தியன் கஸ்டமர்ஸ் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்க மிஸ்டு கால் மட்டும்தான் வழின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க இண்டேன் சிலிண்டரை ரொம்ப ஈஸியா புக் பண்ண செம வழிகள்லாம் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னன்னு பாப்போம். இப்போ இந்த டேபிள பாருங்களேன். இந்தியன் சிலிண்டர் புக் பண்ண இத்தனை வழிகள் இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, மிஸ்டு கால், எஸ்எம்எஸ் இருக்கு, அவங்களோட இந்தியன் ஆயில் ஒன்னு ஒரு ஆப் இருக்கு. அட, நம்ம ஜிபே போன்பே மூலமா கூட புக் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ், ஆப் பேர் எல்லாத்தையும் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வாட்ஸ்அப் மூலமா புக் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களோட அதிகாரப்பூர்வ நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புனா போதும். அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கைட் பண்ணிடும். உங்க நம்பர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆயிருந்தா நேரா ரீஃபில் பண்ண சொல்லி கேட்கும். இல்லைனா உங்க கன்சியூமர் நம்பர் கேட்கும். சில சமயம் ரிப்ளை வர லேட் ஆனாலும் இது ஒரு கேரண்டியான வழி. கண்டிப்பா உங்க புக்கிங் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே, இந்தியன் கஸ்டமர்ஸ் வேலை முடிஞ்சது. அடுத்து ஹெச்பி கேஸ் யூஸ் பண்றவங்கள நீங்க. அப்போ உங்களுக்கும் நிறைய டிஜிட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க ஹெச்பி சிலிண்டரை எந்த சிரமமும் இல்லாம புக் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஹெச்பிக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெச்பி பேன்னு சொந்தமா ஒரு ஆப் இருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப், ஏன் நம்ம கவர்மெண்டோட உமங் ஆப் மூலமா கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுல ஐவிஆர்எஸ்னு ஒன்னு இருக்கு இல்லையா, அது ஒன்னும் இல்ல. நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் பேசும். அது சொல்றத ஃபாலோ பண்ணாலே போதும், புக்கிங் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த வழிகளெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா, பாரத் கேஸ் வாடிக்கையாளர்கள் மத்த கம்பெனிஸ் மாதிரியே உங்களுக்கும் பல சூப்பரான டிஜிட்டல் புக்கிங் வசதிகள் இருக்கு. உங்களுக்கான வழிகள் என்னென்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். பாரத் கேஸ் யூசர்ஸ்க்கு அவங்களோட ஆப் இருக்கு, ஐவிஆர்எஸ், எஸ்எம்எஸ், வெப்சைட்னு பல வழிகள் இருக்கு. ஆனா இதுல ஒரு சூப்பர் விஷயம் என்னன்னா, நீங்க ஜிபே, போன்பேல டைரக்டா பே பண்ணியே புக் பண்ணிடலாம். சோ மிஸ்ட் கால் வேலை செய்யலையா, கவலையே படாதீங்க. உடனே இந்த டிஜிட்டல் வழியில ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ இண்டேன், ஹெச்பி, பாரத் கேஸ் மூணுத்துக்கும் தனித்தனியா வழிகளை பார்த்துட்டோம். இனிமே நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இது எல்லாருக்குமே, அதாவது எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பொதுவான சில சூப்பர் டிப்ஸ். இத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நம்பரை பாருங்க, 10. என்னடா இது 10ன்னு போட்டிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? விஷயம் இருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி புக் ஆகலன்னு விட்டுடாதீங்க. சில சமயம் சர்வர் பிஸியா இருக்கலாம். அதனால ஒரு 8லேருந்து 10 தடவையாவது விடாம ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா புக் ஆயிடும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த முழு வீடியோலே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் இதுதாங்க. பகல் நேரத்துல ட்ரை பண்ணா நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பேரு ஒரே டைம்ல ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் சர்வர் டவுன் ஆகி புக்கிங் ஃபெயில் ஆகுது. ஆனா நீங்க ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல இல்லனா அதிகாலையில ஒரு 6 மணிக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. சர்வர் ஃப்ரீயா இருக்கும். உங்க புக்கிங் 2 செகண்ட்ல கன்ஃபார்ம் ஆகிடும். இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாக்குறீங்களே, இந்த ஒரு ஸ்லைட் தான் உங்க மொபைல்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மாஸ்டர் கீ மாதிரி 3 கம்பெனியோட முக்கியமான வாட்ஸ்அப், மிஸ்ட் கால் நம்பர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. யோசிக்காம உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம இதிலிருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, சிலிண்டர் முழுசா காலியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. அதனால சிலிண்டர்ல ஒரு கால்வாசி கேஸ் இருக்கும்போதே அடுத்த சிலிண்டருக்கு புக் பண்ணிடுறதா ரொம்பவே புத்திசாலித்தனம். இந்த வீடியோவோட இறுதியில நான் உங்ககிட்ட கேக்குற ஒரே கேள்வி இதுதான். இனிமே கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம இன்னைக்கு நாம பார்த்த இந்த வழிகளை பயன்படுத்தி உங்க அடுத்த சிலிண்டரை முன்கூட்டியே புக் பண்ண போறீங்களா? பிளான் பண்ணா எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கலாம் இல்லையா?